வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சேமியா வச்சு ஒரு சூப்பரான ஒரு பாயசம் பார்க்குறோம்ங்க. இதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோங்க. முந்திரி பருப்பு சேர்த்து அந்த முந்திரி பருப்பு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச திராட்சை இருக்கு இல்லைங்க, எல்லோ கலர் திராட்சை, அந்த திராட்சையை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து இந்த முந்திரி திராட்சை இது ரெண்டுமே நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வேற ஒரு தட்டில் ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பழையபடி ஒரு நெய் சேர்த்துக்கிறோங்க. நெய் சேர்த்து இது கூட பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சேமியா பாயச சேமியா உடச்சி வச்சுருக்காங்க. அது இதில் போட்டு அதையும் வந்து ஒரு மீடியமான ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்படி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை வறுத்து ஒரு ஓரமாக தட்டில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 500 ml அளவுக்கு திக்கான க்ரீமி மில்க் எடுத்துருக்குறோமுங்க. இந்த பால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நம்ம ஒரு 3/4 அளவுக்கு சுண்டணுமுங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 முந்திரி பருப்பு 5 ஏலக்காய் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பால் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாத அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதில் ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணி இதில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க. இது எவ்வளோ நேரம் குக் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கோங்க குக் ஆகிறதுக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது அதோட இனிப்பு சுவை வந்து கூடுதலாக தூக்கி கொடுக்குங்க. சுவையும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அது மறக்காமல் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம சேமியா நல்லா அந்த பால்லேயே வெந்துருச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணுறாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராமுங்க. அதாவது 50 கிராம் சேமியாங்க, 1/2 லிட்டர் பாலுங்க, 100 கிராம் அளவுக்கு சுகருங்க. இந்த சுகர் சேர்த்து இந்த சுகர் மெல்ட் ஆகி நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. சேமியாலாம் அதுலேயே நம்ம இது பண்ணிட்டோங்க. சுகர் மெல்ட் ஆகிடுச்சுங்க. இது கூட நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க முந்திரி பருப்பு பவுட்ரு, அது ஒரு 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா பாயசம் பார்த்தீங்கன்னா சுவையாகவும் இருக்குங்க. நல்லா ஒரு கெட்டித்தன்மையாக இருக்குங்க. அதுக்காக தாங்க இதை ஆட் பண்ணுறது. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க இந்த முந்திரி திராட்சை, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம பழையபடி குக் பண்ணணும் இல்லைங்க. அவ்வளோதாங்க, பரிமாற தயாராகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.